அனைவரையும் நன்றி கூறி கேட் நிறுவனத்தின் ஆலை வர்மன் நன்றி வணக்கம். தமிழுக்கு முதல் வணக்கம். திருக்குறளே தேசிய நூல். வள்ளுவம் வாழ்வதெங்கே, வள்ளுவம் வாழ்வதெங்கே, வருடங்கள் பலவாயினும் வள்ளுவம் வாழ்வதெங்கே, தமிழறியா வெளிநாட்டில் தனித்துவமாய் வாழ்கிறதே, தமிழ்நாட்டார் அகத்தினிலே அரசியலாய் வாழ்கிறது, உழவோடும் வாழ்கிறது, உழவின் உயிரோடும் வாழ்கிறது, பயிரோடும் வாழ்கிறது, பயிரின் வேரோடும் வாழ்கிறது, படிப்பறியா உழவர்களின் பரந்த உள்ளத்தில் வாழ்கிறது, பரந்த மனம் உள்ளதனால் இன்னும் கிராமங்களில் வாழ்கிறது, மாணவ பருவத்திலே மதிப்பெண்ணுக்காய் வாழ்கிறது, கல்வி கற்று முடித்தவுடன் காணலாக மாறுகிறது, கவிஞர்களின் பாட்டினிலே வெறும் காதலாக வாழ்கிறது, கவிரங்கம் வரும்போது வெறும் மேற்கோளாய் வாழ்கிறது, வள்ளுவம் முழுவதுமாய் எங்கும் வாழ்ந்திருந்தால் ஒழுக்கம் பண்பு அன்புடைமை குறைந்திருக்காது, சாதி சண்டை பேராசை கொலை களவும் இருந்திருக்காது, பயிர் தொழிலும் குற்றுயிராய் குறைந்திருக்காது, எங்கும் வள்ளுவமாய் உண்மையாய் வாழ்ந்திடவே படித்தறிந்த அறிஞர்களே வழியுரைத்தீர், படிப்பு முதல் மண்ணில் முடியும் வரை ஒவ்வொரு அகத்தினிலும் நிலைத்திருக்க வழியுரைத்தீர். திருக்குறளே தேசிய நூல். நன்றி, வணக்கம். சான்றோர் அமைந்த சபைக்கு தமிழ் வணக்கம். அன்னை தமிழ் பெற்றெடுத்த அருந்தமிழ் நாயகனே, அன்னை தமிழ் பெற்றெடுத்த அருந்தமிழ் நாயகனை முப்பாலை முத்தமிழில் பருகச் செய்து எக்காலமும் ஏற்றமாய் வாழ வழி செய்தார். பற்றாத வளங்களான உயர் கருத்துக்கள் வழிகாட்டினார். வாழ்வில் உயர உழைப்பின் உயர்வை பரப்பி உள்ளத்தில் தமிழ் பரப்பினீர். அறத்தின் மாண்பை புகுத்திட்டு அன்பின் நன்மையை விளக்கிட்டீர். ஒழுக்கம் உயர்வென சொல்லி உண்மையின் மதிப்பை பதித்திட்டீர். நெறிப்பிழையாது வாழ்வதற்கு நேர்மை ஒன்றே வழி என்றீர். கல்லாமை போக்கிய களஞ்சியமே, கற்கண்டாய் தீட்டினார் காவியமே, ஏழியாக ஏற்றிவிட்ட ஊக்கமே, ஏக்கமில்லா வாழ்வில் ஆக்கமே, மண்ணுலகம் போற்ற வாழ்வதற்கு விண்ணுலகமும் போற்றும் நூல் கண்டீர். கல்வியால் என் ஏற்றத்தை சொல் இயலாக கவி வடித்தீர். அரசன் முதல் ஆண்டி வரை அனைவரும் வாழ வழி சொன்னீர். சாதி மதம் கடந்து நின்று சான்றோனாக வாழ வகை செய்தீர். திருத்தமிழ் சுவையினை தேடி எடுத்து திகைக்க திகைக்க தந்தவனே, திருக்குறளும் தேசிய நூலாய் திக்கட்டும் பரவட்டும், திருக்குறளும் தேசிய நூலாய் திக்கட்டும் பரவட்டும். திருக்குறளை போற்றுவோம், செந்தமிழை வணங்குவோம். திருக்குறளை போற்றுவோம், செந்தமிழை வணங்குவோம். திருக்குறளும் தேசிய நூலாகட்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் கவிதை படிக்காதவர்களும் நேரம் தரப்படும், சற்று அமைதி காக்கவும். முறைப்படி இந்த நிகழ்வுடைய தலைமுறையை கலைவாணி அவர்கள் வழங்கிய பிறகு சிறப்புடைய உருவாசுகரையா வழங்கியதும் விருதுகள் கொடுக்கப்படும். இடையிடையில் கவியரங்கத்தில் கவிதை படிக்கலாம். நாம் நிகழ்வினை அதிகபட்சமாக 1.5 மணி அளவில் முடித்து விடலாம். நன்றி. மேடையில் உள்ள சான்றோர்கள் மேடையில் அமர்வோம். கொஞ்சம் அமைதி காக்கவும். நிகழ்வு தொடங்குகிறது. தலைமை உரையினை கலைவாணி அவர்கள் வழங்குவார்கள். அவர் முடித்ததும் குரு அசோகனையா அவர்கள் சிறப்புரை வழங்குவார். அடுத்து ஒவ்வொரு விருதும் வழங்கப்படும். இடையிலேயே கல்யாணமும் நடைபெறும், வாழ்த்துறையும் வழங்கப்படும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சேவை ரெக்கார்ட் ஹோல்டர் ஃபோரம் மற்றும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், வேலூர் முத்தமிழ் சங்கமம், பல்லடம் முத்தமிழ் சங்கமம் இணைந்து நடத்துகிற ஆண்டு விழா, பல்துறை சாதனையாளர்கள் மாநாடு, நூலரங்கம்,
கொண்டு பிழைத்து வா. உடன் வரும் நிழலும் பொய்த்தாலும் உன் உள்ளத்து நிழலை கூட்டி வா. தேடிய பாதைகள் தொலைந்தே போயினும் தேவைகள் உணர்ந்து தேடி வா. விண்ணின் மழைத்துளி மண்ணிற்கே சொந்தம். முந்தன் வியர்வை துளி வெற்றியின் தீ பந்தம். மீண்டும் கதிர் வீசி அதிகாலையில் ஆர்ப்பரிக்கும் உந்தன் முகம் பார்க்க வெண்ணிலா ஒளி வீசும். அதை நீ உணர் மனமே. காலம் கனியும் வரை தென்றலாய் வீசிடு. கழித்த பின் புயலாய் புறப்படு. உன் நேரம் வரை அயராமல் உழைத்திடு. உன் நேரம் வரை அயராமல் உழைத்திடு. சோம்பலை சாம்பலாக்கி வெற்றி திலகமிடு. எதற்காக இந்த கவிதை? எதற்காக இந்த கவிதை? ஏன் இந்த நேரத்தில் கவிதை என்று யோசிக்கலாம். வாழ்வின் முதல் பகுதி மாணாக்கராக பள்ளி கல்லூரி காலங்களில் தொடங்கியது. அந்த காலகட்டத்தில் என்னுடைய எழுத்து, பேச்சு, விளையாட்டு துறையிலான சாதனைகள் ஒரு காலகட்டம். திருமணம் வரையிலும் பெற்றோருடைய ஊக்குவிப்பாலும் ஆசிரியர்களுடைய ஊக்குவிப்பாலும் ஓரளவுக்கு அனைவராலும் எளிதாக செய்ய இயலும். அதற்கு பிறகு தந்தையுடைய ஊக்குவிப்பால் தொடர்ந்த பயணத்தில் நிறைய சாதனைகள் எழுத்து துறையில் பதிந்திருந்தாலும் எழுதாத பத்திரிகைகள் இல்லை என்கிற அளவிற்கு தமிழகத்தின் அத்துணை வெளிவருகிற பத்திரிகைகளும் வெளிநாடுகளிலிருந்து வெளிவருகிற பத்திரிகைகளில் எழுதியிருந்தாலும் ஒரு நூல் கூட அப்பொழுது வெளியிட வாய்ப்பு அமையவில்லை. இப்பொழுது 7 நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன். இது அடுத்த நூலுக்கான அட்டைப்படம் இன்று வெளியிடப்பட்டது. 15க்கு மேற்பட்ட சாதனைகள் செய்திருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் குழுவாக நிறைய பேரை சாதனை செய்ய வைத்திருக்கிறோம். நிறைய சொல்ல வேண்டும். இடைப்பட்ட காலத்தில் சிறு முடக்கம். அந்த முடக்கத்தை போக்க நிச்சயம் யாராவது ஒருவர் வழிகாட்டியாகவும் ஊக்குவிப்பாளராகவும் இருக்க வேண்டும். தந்தைக்கு பிறகு தாயும் திரு வெங்கடேசன் ஐயா அவர்களும் இலக்கிய துறையில் ஏற்பட்ட பயணத்தில் சந்தித்த அந்த நட்பானது சரவணன் ஐயா, வெங்கடேசன் ஐயாங்கிற ஒரு நல்ல நட்புறவை கொடுத்தது. இந்த நட்புறவானது நிறைய நாங்கள் பேசும் பொழுது நிறைய வாய்ப்புகளை பொருளாதார ரீதியாக தவறவிட்டோம்.
என்பதுதான் ஐயா அவர்கள் அடிக்கடி தெரிவிக்கிற விஷயம். அதனை சரியாக பயன்படுத்தி அனைவரும் சாதிக்க வேண்டும் என்பதற்காகவே இணைந்து தொடங்கிய இந்த பயணம் உங்கள் அனைவரும் இணைந்து இன்று விரிவடைந்திருக்கிறது. இந்த நல்லதொரு பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து நாம் இணைந்து பயணிக்க காரணமாக மேலும் பல அமைப்புகளையும் நிகழ்வுகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆல் இந்தியா குழுமத்திற்கும் சேவை குழுமத்திற்கும் மீண்டும் நன்றிகள். விழுந்த இடத்தில் தான் எழ வேண்டும் என்பார்கள். தெரியும் தானே, நாம் அனைவரும் கேட்டது. எங்கே விழுந்தோமோ அங்கேதான் எழுந்து நின்று சாதிக்க வேண்டும் என்று. நான் புதுவையில் விழுந்தேன், இங்குதான் ஜெயித்தேன், இங்குதான் விழுந்தேன், அவமானப்பட்டு போயிருந்தாலும் இந்த இடத்திற்கு மீண்டும் ஒரு அடையாளத்தோடு வெற்றியாளராக ஒரு சாதனையாளராக இங்கே மீண்டும் வந்து நிற்க ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு நீங்கள் அனைவரும் கொடுத்த ஊக்கமும் உற்சாகமும் வாய்ப்புகளும் உலக சாதனையாளர் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் பெற்றோருக்கும் நண்பர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்க வேண்டும். இந்த இடத்தில் நான் இந்த அளவுக்கு நிற்க அவர்கள் தான் காரணம். எனக்கு அலைபேசி வாங்குகிற பணம் இல்லை, அலைபேசியை வாங்கி கொடுத்தது நண்பர்கள். உடைகள் வாங்க போதுமான வசதி இல்லை, உடைகளை கொடுத்ததும் நண்பர்கள். சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம் சில நேரங்களில், அதை கூட கொடுத்தது நண்பர்கள். அப்படியெல்லாம் இருந்து சாதனை பயணங்களை தொடர்ந்திருக்கிறோம். ஆக எதுவுமே தடை இல்லை. எதற்காக இதை சொல்ல வேண்டும் என்றால், பொருளாதாரம் தடை இல்லை, வயது தடை இல்லை, கல்வி தடை இல்லை, பணிகள் தடை இல்லை, குடும்பம் தடை இல்லை. அத்துணையுமே சுமூகமாக மாற்றி அனைவரும் சாதிக்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் களங்களும் நிறைய இருக்கிறது. நாங்களும் இருக்கிறோம். அனைவரும் சாதனையாளராக வெற்றியாளராக வரலாறுகளின் தடங்களை பதிக்கலாம். இன்று நாங்கள், நாளை நீங்கள், இப்பொழுது நாம் இணைந்து அடுத்த தலைமுறை என்று தொடர்வோம். நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்த இந்த உலக சாதனை அமைப்பின் நிறுவனராக இருக்கக்கூடிய வெங்கடேசன் ஐயாவுக்கு மீண்டும் 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 நன்றி. இணைந்து என்னை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பல்லடம் வேலூர் குழுமத்தினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து பங்காற்றி எங்களை மேலும் உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய குழும உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். குறைகள் இருக்குமாய் மன்னிக்கவும். நன்றி, வணக்கம். சென்ற ஆண்டு இதே மேடையில் பாரதியார் விருதினை ஐயா உருவாசன் ஐயா அவர்கள் பெற்றார்கள். அந்த விருதினை அவர் மாற்றி தர வேண்டும். அதற்காக அந்த விருதினை தற்சமயம் கலைவாணி அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அனைவருடைய கரவசத்தோடு வணக்கம். ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 4 ஆண்டுகளை முடித்து இன்று 5வது ஆண்டில் முதல் நாளே தொடுகிறோம். சற்று ஏறக்குறைய ஆரம்பித்து 1460 நாட்கள் ஆகிறது. 1460 நாட்களில் உலக வரலாறில் இதுவரையிலும் யாரும் செய்ய முடியாமல் 1490 சாதனைகள் பதிவு செய்திருக்கிறோம். நாட்களை விட சாதனைகளுடைய எண்ணிக்கை அதிகம். ஏன் சாதனைகள் எண்ணிக்கை அதிகமாகிறது? கட்டணம் என்பது 10%, தரம் என்பது 100%. கட்டணம் என்பது 10%, தரம் என்பது 100%. நாங்கள் தனிப்பட்ட முறையில் நான் மட்டுமே கடந்த 3 ஆண்டுகளில் 1.5 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணித்திருக்கிறேன். அந்த 1.5 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணத்தில் ஏறக்குறைய 3450 நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கிறேன். 1 கிலோமீட்டருக்கு 2 ரூபாய் செலவினம் என்றாலும் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு டீ ஒரு நகராட்சி கட்டணம் கைப்படும் சென்றாலும் ஒரு நாளைக்கு 20 ரூபாய் சராசரியாக போட்டாலும் 7000. ஒரு மாதத்திற்கு நான் 15000 ரூபாவை செலவு செய்கிறோம். 15000 ரூபாய் செலவு செய்தால்தான் இந்த 3 ஆண்டுகளில் 1.5 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தை சென்றிருக்க முடியும். அப்படி ஏன் செல்கிறோம் என்றால், கட்டணமாக நாங்கள் எதையும் நிர்ணயிக்கவில்லை. நாங்கள் பயணம் செல்லும் பொழுது யாரையும் ரூம் கேட்பதில்லை, உணவு கேட்பதில்லை. உணவும் உறைவிடமும் கட்டணமும் பயண கட்டணமும் கேட்காத இருப்பதால் தான் 1.5 லட்சம் கிலோமீட்டர் தருது சென்று வர முடிந்தது. எனக்காக 3 லட்சம் ரூபாய் பணத்தை நான் செலவு செய்கின்றால் எதற்காக செய்தோம்? எனக்கு கிடைக்காத ஒரு 200 ரூபாய் பணம் இல்லாமல் நான் ஒரு நேஷனல்
சாம்பியன்ஷிப்பை மிஸ் பண்ணினேன். ஆனால் இன்று பணம் வரும் சூழலில் இருக்கும்போது இன்டர்நேஷனல் சதுரங்க விளையாட்டுக்கு சென்று வந்தேன். ஏன் புரியுங்கள், அது சென்று வருவதற்கு 15 ஆண்டுகள் நான் எடுத்துக்கொண்டேன். இனி வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டேன். இந்த 2000 என்னுடைய வயது 50 to 60 நான் கண்ட கனவுகள் அனைத்தும் நிறைவேற்றும் காலம் இது. என்னுடைய கோல்டன் ஜூப்ளி ஆண்டு. இந்த 10 ஆண்டுகளில் நான் பெறாத அனைத்து உயரத்தையும் தொட்டுள்ளேன். ஏற்கனவே 37 வயதிலிருந்து 40 வயதுக்குள் அனைத்து உயரத்தையும் தொட்டாச்சு. ஏனென்றால் 45 வயதுக்கு தேசிய விருது, நேஷனல் விருது, உலக சாதனை விருது, உலகின் தலை சிறந்த சாதனையாளர், ஒரே நாளில் 25 உலக சாதனை, வயது 50, பெற்ற மதிப்பு முனைவர் பட்டம் மட்டும் 65க்கு மேல். இன்று மட்டும் இந்த நன்னாளில் எனக்கு 6 நாட்டிலிருந்து 15 விருதுகள் வந்திருக்கிறது. அது எனக்கு பெரிதாக தோன்றவில்லை. உங்கள் அனைவரும் சந்திப்பதுதான் பெரிதாக சூழல். நீங்கள் அனைவரும் மேடையில் இருப்பதுதான் எனக்கு பெரிதாக சூழல். ஏன் இந்த சூழல் மாறியது என்றால் இதுதான். கட்டணம் என்பது 10% என்றால் தரம் என்பது 100%. உலகத்தில் அழைத்துக் கொள்கிறோம். எங்களை மிஞ்சி எந்த சாதனையும் இன்று உலகில் இல்லை. ஏன் இல்லை என்றால் நாங்கள் சுயமாக கையெழுத்து விட்டு காண்பித்து தருகிறோம். சுயமாக கையெழுத்து முட்டு சான்றிதழ் உலக சாதனை அமைப்பு யாரும் தரவில்லை. இரண்டாவது ஒரு செய்தி என்னவென்றால், கொடுப்பவர் உலக சாதனையாளர். தொடர்ந்து உலக வரலாறு 15 ஆண்டுகள் சாதனை செய்யும் ஒரு நபர் என்றால் நீங்கள் சாதனை சான்று வாங்குகிறீர்கள். நோக்கத்திற்காக நிறுவனம் அமைத்துவிட்டு நாங்கள் சான்றிதழ் வழங்கவில்லை. 15 ஆண்டுகளில் தனிநபராக 85 சாதனைகளும் செய்தவர்களாக வழங்குகிறோம். இந்த 4 ஆண்டுகளில் சராசரியாக 15 லட்சம் நபர்களை சாதனையாளராக மாற்றியிருக்கிறோம். அதற்கு ஒரு உதாரணம், கடந்த வாரம் ஒரு சாதனை நிகழ்வில் 5,53,000 நபர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது சாட்சியாக நீங்கள் பார்க்கலாம். அதை சாம் ஆர்ட் கேலரி அவர்கள் நிகழ்த்தினார்கள். அவர்கள் மூலியமாக 10 லட்சம் நபர்கள் இந்த ஆண்டில் உள்ள வந்திருக்கிறாங்க. நாங்கள் ஒரு போஸ்ட் கார்டு சாதனை போட்டோம். 24,000 தபால் கார்டு ஒரே நாளில் வந்தது. தொல்காப்பி சாதனை போட்டோம். அதில் 5,200 பேர்கள். இதேபோல் தொடர் சாதனைகளால் 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் கட்டணம் என்பது இங்கு கிடையாது. திறமைக்கான அங்கீகாரம். அந்த திறமைக்கான அங்கீகாரத்துக்காக இங்கு அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். 2021 ஆசிரியர் விழாவில் 500 ரூபாய் கட்டணத்தை போட்டுதான் நாங்கள் அனைவரும் அழைத்தோம். இன்று வரைக்கும் 500 ரூபாய் மாற்றவில்லை. கொரியர் காசு நாங்கள் வாங்குவதும் கிடையாது. கொரியர் யாருக்கு அனுப்பி வைத்தால் அதற்கான கட்டணத்தை வாங்குவது கிடையாது. நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். இது பணம் என்பது ஒரு பெரிய விடயம் அல்ல. ஆனால் இன்று தரத்தை நாங்கள் உயர்வாக இருக்கோம். அதனால்தான் இன்று இந்தியாவின் நம்பர் 1 உலகத்தரமாக நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். இன்னும் 4 ஆண்டுகளில் உலகின் நம்பர் 1 உலகத்தரமாக மாறுவோம். எங்களுக்கு போட்டி யாருமே கிடையாது. ஆனால் நாங்கள் போட்டியாக 2 அமைப்பை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் எங்களை போட்டியாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு யார் போட்டி? இன்று இந்த தேதியில் எங்களுடைய போட்டியாளர் கின்னஸ் உலக சாதனை. ஏன் கின்னஸ் உலக சாதனை எங்கள் போட்டியாளராக இருக்கிறார்கள்? அவர்களை வியாபாரத்தை நாங்கள் குறைத்திருக்கிறோம். 2 லட்சம் ரூபாய் சாதனை கட்டணத்தை குறைத்திருக்கிறோம். நேரடியாக சென்றுதான் சாதனை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறோம். பல சூழல்கள் பல எளிமைப்படுத்தியதால் இங்கு திறமையானவர்கள் மட்டும்தான் திறமையானவர்கள் அங்கீகரிக்க முடியும். பேருக்கும் பகட்டுக்கும் அமைப்பு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அங்கீகரிக்க முடியாது. அப்படி அங்கீகரித்தால் காணா போய்விடுவார்கள். அதற்கு சாட்சியாக இந்த கட்டணத்தை இந்த அலுவலகத்திற்கு 2008க்கு முன் நான் உள்ளே வர முடியாது. ஆனால் இந்த தமிழ் சங்கத்தில் என் படம் போட்ட ஒரு சான்றிதழ் தொண்டில் இருந்தால் எப்படி நாம் செய்யும் செயலானது நேர்மையாகவும் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லை என்றால் நாம் உலக புகழ் பெற்றுவிடலாம். 47 வயதில் அனைத்து புகழும் பெற்றாச்சு. நான் வாழ்ந்து கொண்டு வாழ்க்கை நாட்கள் எல்லாம் கோல்டன் நாட்கள். என்னுடைய போனஸ் வாழ்க்கை தான் ஆண்டு கொண்டிருக்கேன். அந்த போனஸ் வகையில் என்ன செய்ய முடியும் செய்வோம். 47 வயதில் எனக்கு கிடைக்காததெல்லாம் 17 வயது மாணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 50 வயதில் எனக்கு கிடைக்காததும் 10 வயது மாணவர்கள் கிடைக்கும் என்று ஆசைப்படுகிறேன். அது சகோதரி லாவணியா மூலியமாக 1500 மாணவர்களை நாங்கள் இந்த ஆண்டு சாதனையாக மாற்றியிருக்கிறோம். ஐயா மோகேந்திர ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து 5 மணி நேரம் நண்பர் மோனிஷோடைய நடனத்தை நேரடியாக இருந்து அதை நடத்தி காட்டினார்கள். அவர் தொடர்ந்து அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து சமூக அமைப்புகளுக்கும் உதவிகளை செய்து வருகிறார். ஏன் இதெல்லாம் செய்கிறோம்?
நமக்கான அங்கீகாரம் நமக்கு தெரியும், ஆனால் இங்கு அங்கீகாரம் கொடுக்க யாரும் இல்லை. அதை நாம் சிறப்பாக செய்கிறோம். அதனால தான் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் 1464 உலக வரலாறில் 1490 சாதனை செய்து பதிவு செய்திருந்தால் இது சாதாரணமாக வரவில்லை. உங்கள் போல ஒவ்வொருவரும் வந்தது, மேடையில் உள்ள ஒவ்வொருவருடைய ஊக்கமும் ஆக்கமும்னா அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இதே விழாவில் என்னிடம் பலர் கேட்டார்கள், ஏன் தொடர்ந்து பாண்டிச்சேரியில் வைக்கிறீங்களா, தமிழ் சங்கத்தில் வைத்துக் கொள்கிறீர்கள்? இது தோத்த இடம், இங்கு தான் வெற்றி பெற வேண்டும். உலகில் எங்கேயாலும் வெற்றி பெறலாம். இந்த நிகழ்வை நம்ம மலேசியா இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், குவைத்தில் இருக்கலாம், ஏன் ஐநா சபையில் வைக்கலாம். நீங்கள் வர முடியாது. நீங்கள் வர இடம் செவ்வாய்க்கிழமை அங்கே வைக்கலாம். அதற்கான சூழலை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இங்கு எளிமையோ பணமும் முக்கியம் அல்ல, ஆனால் சூழல் அனைவருக்கும் இயல்பாக அமைந்தால் நாம் அனைவரும் செவ்வாய்க்கிழமைக்கு சென்று விழா வைக்கலாம். அனைத்து வசதியும் இருக்கிறது. காலம் நேரம் அதற்காக நாம் கணித்து கொண்டிருக்க வேண்டி விழா எங்கே வைக்கிறோம் என்று முக்கியமல்ல. விழா வைக்கும்போது 20 பேர் மனதார வாழ்த்துறார்களா, அதுதான் முக்கியமான விஷயம். மனதார வாழ்த்துக்களும் மனதார வாழ்த்துக்களை கொடுப்பதுதான் முக்கியமாக. அருமை நண்பர் ஐயா அவரோடு நான் பணிபுரிந்தனா, என்னோடு அவர் பணிபுரிந்தது தெரியாது. ஆனால் நாங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒன்றாக பணிபுரிந்தோம், பேசியது கிடையாது. ஆனாலும் செயல்பாடுகளில் அவரவர்கள் துறையில் அவர் சிறப்பாக செய்தோம். ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இங்கு உள்ள ஒவ்வொருவருமே எனக்கு தெரிந்தவர்கள் தான், தெரியாதவர்கள் எல்லாம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அனைவரும் நண்பர்களாக இருப்போம், அடுத்தடுத்த உயரத்தை சென்று கொண்டே இருப்போம். இங்கு விருது வாங்கியதனால் நீங்கள் இன்றே உயர்ந்து போவதல்ல, விருது வாங்காதவர்கள் தாழ்ந்து போவதல்ல. ஆனால் உங்களுடைய உயர்வுக்கு இது ஒரு சிறிய குண்டு ஊசியாக பயன்படும் என்பதற்காக தான் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். அந்த சிறிய குண்டு சிறு குழுவும் பல்லு குத்த உதவும் என்பது போல் நாளைக்கு இன்னொரு செய்தியை கூறுகிறேன். கால நேரம் பொறுத்தருங்க. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை திறக்கும் போது சென்று பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டேன், போவதற்கு கட்டணம் கிடைக்கவில்லை. இன்று திருவள்ளுவர் சிலை 25வது ஆண்டு விழா நடைபெறுகிறது. 400க்கு மேற்பட்ட திருக்குறள் சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கிறோம். நிச்சயம் இந்த 400க்கு மேற்பட்ட திருக்குறள் சாதனையாளர்கள் அந்த முன்னிலையில் இருப்பார்கள், இல்லை அங்கு சிறப்புரையாக இருப்பார்கள், இல்லை அந்த விழாவை நடத்தி கொண்டிருப்பார்கள். அதற்கான சூழலை உருவாக்கி விட்டோம். நாங்களும் இன்று கம்பீரமாக காலரை தீக்கிவிட்டு விழாவுக்கு செல்வோம். ஏனென்றால் அது எங்கள் உரிமை. அந்த உரிமையை நாம் எளிதுபடுத்தி விட்டோம். எளிதுபடுத்திய உரிமையில் அடுத்து ஒரு 48 மணி நேரம் புதுச்சேரி தமிழ் சங்கத்திலிருந்து கன்னியாகுமரி வள்ளுவர் சிலை வெள்ளம் இருசக்கர வாகன பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறோம். அதுவும் எதற்காக இதெல்லாம் செய்ய போகிறோம்? தமிழ் வளர வேண்டும், திருக்குறள் அனைவரும் படிக்க வேண்டும். திருக்குறளை படித்தவர்கள் வாழ்க்கை சோடை போவதில்லை. இங்கு அருமை சகோதரி வந்திருக்காங்க. ஒரு பெரிய புரட்சி ஒன்று செய்தார்கள். 27 மணி நேரம், 22 மணி நேரம், 20 மணி நேரம் திருக்குறள் எழுதி கொண்டிருந்த காலத்தில் 6 மணி நேரத்தில் ஒரு பூசணிக்கால் திருக்குறள் எழுதி பெரிய உலக சாதனை ட்ரெண்ட்ஸ்டெட் மாற்றி வைத்த நபர் மே மாதம் 22ஆம் தேதி 2022 சகோதரி வந்திருக்காங்க. அவங்க பார்த்துங்க. அவங்க தான் திருக்குறள் உலக சாதனையில் முதல் அத்தியாயப்பாக 6 மணி நேரத்தில் ஒரே ஒரு பூசணிக்காவில் எழுதினார்கள். அவருக்கு விருதை நானும் நண்பர் கேஜிஆர் கதிரேசன் தான் நேரடியாக ஒரு இல்லம் சென்று சான்றிதழ் வழங்கினோம். அவர்களை இங்கே வர வைக்கவில்லை, நேரடியாக இல்லம் சென்று சான்றிதழ் வழங்கினோம். இன்று நம்மிடம் திருக்குறள் சாதனை என்பது உலக சாதனை என்றால் 4 மணி நேரம் 40 நிமிடத்தில் எழுதுதான் திருக்குறள் உலக சாதனை. 4 மணி நேரம் 40 நிமிடத்தில் 1350 திருக்குறளும் எழுதுவர்கள் உலக சாதனையாக தருகிறோம். திருக்குறளை சொல்வது மனப்பாடமும் ஒப்பிப்பது என்பது 18 நிமிடத்தில் சாதனையை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். 18 நிமிடம் என்பது 720 செகண்ட். 780 செகண்ட்ஸில் 1330 திருக்குறளை 2 ஆடு மேய்க்கும் சிறுமிகள் ஒப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் வேறெங்கும் இல்லை, திண்டிவனத்தை அடுத்த ஒரு கிராமத்தில் இருக்கிறார்கள். 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் கொரோனா காலகட்டத்தில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் அந்த புத்தகத்தை படித்து 780 செகண்ட்ஸில் 1300 திருக்குறள் ஒப்பித்திருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய சிறப்பு. தொல்காப்பியத்தை 1.5 மணி நேரத்தில் ஒப்பித்திருக்கிறார்கள். இப்போது தமிழக அரசால் பாராட்ட பெற்ற சிலப்பதிகாரத்தை 1.5 மணி நேரத்தில் ஒப்பித்திருக்கிறார்கள். நாங்கள் அதை 4 மணி நேரம் ஒப்பித்தால் போதும் என்றோம். ஆனால் அவர்களுடைய வேகமும் வேகமும் 1.5 மணி நேரத்தில் ஒப்பிக்க முடியும். இன்று நிறைய இலக்கணங்களை மாணவர்கள் ஒப்பிக்க தயாராகிவிட்டார்கள். 2 வயது மாணவனை கேள்வி கேட்டார்கள் திருவள்ளுவர் சிலை திறக்கும் போது. ஆனால் இன்று 2 வயதுக்கு கம்மியாக உள்ள மாணவர்கள் திருக்குறளில் நிபுணத்துவம் பெற்ற மாணவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்று கூறி
இந்த வாய்ப்பாடு உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். சிறப்புரையாளர்கள் ஐயா உருவாசங்கள் அவர்கள் வருவார்கள். நன்றி. ஐயா அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேல் புதுச்சேரியில் சாலமன் பாப்பையா என்ற அடைமொழியோடு பின்னிட்ட பேராளி என்று கொரோனாவுக்கு பிறகு கிடைத்த அடைமொழியோடு இன்று அவர் இல்லாத தளமும் இல்லை, அவர் செல்லாத இடமும் இல்லை, அவர் கலந்து கொள்ளாத இணையவழி நிகழ்வும் இல்லை என்று கூறி அந்த வகையில் இதுவும் அவருக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு. அவர் சிறப்புரையாற்ற அனைவரும் கேட்போம். நன்றி. செந்தமிழே உயிரை நருந்தேடி செயலினை மூச்சினை உனக்கடித்தேடி நைந்தாயினை நைந்து போதுமின் வாழ்வு நன்னிலே உனக்கிறேன் எனக்கும் தான் என்று பணிந்து இன்றைக்கு உலக வரலாற்று பக்கத்திலே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு சாதனை நிகழ்வாக புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்திலே நடைபெறக்கூடிய இந்த விழாவை நான் பார்க்கிறேன். தோற்றுப்போன இடத்தில்தான் வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடந்த ஆண்டுகளிலே தொடர் முயற்சியாக ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற நிறுவனத்தை உருவாக்கி அதன் அடிப்படையிலே பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய சாதனை இமயம் மதிப்புக்குரிய முனைவர் ஸ்ரீ வெங்கடேசன் ஐயா அவர்களையும் ஒரு சாதாரணமான ஒரு படைப்பாளியாக உள்ளே நுழைந்து இன்றைக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய வேலூர் முத்தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய முனைவர் கலைவாணி அம்மையார் அவர்களையும் மனதார பாராட்டுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கின்ற வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட இணைய வழி நிகழ்ச்சி என்பது நம்ம எல்லாம் முகம் தெரியாத முகவரிகளை எல்லாம் ஒன்றாக்கியது போல ஒரு உறவுகளாக மாற்றிய காலங்களிலே பயணித்த போது இந்த உலக சாதனை நிகழ்ச்சி என்ற நிகழ்வு என்பது நமக்கெல்லாம் அப்போது புதிய ஒரு வரவாக அமைந்திருந்தது. கொரோனா என்று சொல்லக்கூடிய தீநுண்மை காலத்திலே வீட்டிலே முடங்கி கிடந்த போது எப்படி இலக்கிய வரலாற்றிலே ஒரு இருண்ட காலமாக மாறிவிடுமோ என்று நினைத்த போது இணையத்தின் வழியாக ஒளியை ஏற்றி அதன் வழியாக எண்ணற்ற நிகழ்ச்சிகளை நடத்திய போது நம்முடைய ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் தொடர்ந்து பல சாதனைகளை இரவு பகல் பாராமல் தொடர்ந்து நிகழ்த்துகின்ற போதெல்லாம் நாங்கள் அதில் பங்கேற்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்த போது அது நிறுவனரும் அதை சார்ந்த பொறுப்பாளர்களும் விடிய விடிய கண்விழித்து அந்த தளத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். எங்களுக்கெல்லாம் வியப்பாக இருக்கும், இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுமா, ஒரு நிமிடம் கூட ஓய்வு இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியுமா என்று நினைக்கின்ற போது அது முடியும் என்று சொல்லி காட்டியது மட்டுமல்லாமல் முடியுமா என்று நினைப்பவர்களை கூட சாதனையாளராக மாற்றக்கூடிய ஒரு வலிமை மிக்க ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்துடைய இந்த செயல்பாட்டை நினைத்து பாராட்டாதவர்களும் யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு உலக சாதனை அமைப்பு என்று சொன்னால் அது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பையே கொஞ்சம் நடுநடுங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்முடைய ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அரங்கத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஐயா அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தில் கூட நான் ஏற்பாடு செய்வேன் என்று சொன்னார்கள். இது ஏதோ வெற்றி சொல்லல, இது அவரால் முடியும். ஆனால் நாம் தான் செவ்வாய் கிரகத்தில் செல்வதற்கு அச்சப்படுவோம். ஏனென்றால் சென்றவர்களே திரும்பி வருவதற்கு அச்சப்பட்டு கிரகத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஐயா அவர்கள் திரும்பி வருவதற்கான வழியை தெரிந்து கொண்டுதான் அதை நடத்துவாரே ஒழிய அங்கேயே நம்ம எல்லாம் முடக்கிவிட மாட்டார். எனக்கு நம்முடைய
சாதனை மையத்திடம் பிடித்த ஒன்று என்ன என்று கேட்டால், சும்மா வேடிக்கை பாருங்கன்னு சொல்லிட்டே தள்ளி விட்டுருவார். அதை நாம் நினைப்போம் ஏதோ ஒரு சாதாரண குளம் தானே நீந்தி விடலாம். இல்லை, அது கடலாக இருக்கு. ஒரு 10 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி என்று சொல்வார். அது 100 மணி நேரம் தாண்டி போயிடும். எங்க ஆள்னா ஆள் இருக்க மாட்டார். திடீரென்று பார்த்தா கூட்டத்துக்கு அப்புறம் அங்க உள்ள வருவார். 100 மணி நேரம் தாண்டி போச்சுங்க, போகட்டுமே. திருவள்ளுவர் நினைத்திருந்தால் ஒரு 100 குறள் எழுதி போயிட்டு இருப்பார்ல. ஒரு 1330 குறட்பாக்கள் எழுதுற அளவுக்கு அவருக்கு நேரம் இருந்ததுன்னா உங்களுக்கே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த ஆளுமை நம்முடைய சாதனை மையம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறுவனம் என்று சொன்னால் அது தன்னுடைய கட்டுப்பாட்டை அனைவரும் இருக்க வேண்டும் என்று நினைக்கும். ஆனால் இவரை பொறுத்தளவில் அப்படி கிடையாது. வேலூர் முத்தமிழ் சங்கமம் என்று ஒன்று, அதுபோல பல்லடம் முத்தமிழ் சங்கமம் என்று ஒன்று, ஆரணி முத்தமிழ் சங்கமம் என்று ஒன்று, இன்னும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்று தொடங்கி இருக்கார். அதெல்லாம் அவரவராகவே அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி கொண்டிருப்பார்கள். தொடங்கி வைக்கவரை கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன் சொன்னா அங்க நிகழ்ச்சி நடக்கும், அவ்வளவுதான். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இந்த புதுவை மண்ணுக்கு வந்திருக்கிறீர்கள் சொன்னால் உங்களுடைய சங்கடங்கள் எங்களுக்கு தெரியும். எவ்வளவு சிரமங்களுக்கு இடையில எப்படியெல்லாம் இந்த புயல் மழையெல்லாம் பயந்து நடக்குமா நடக்காதா. ஆனால் அவர்கிட்ட கேளுங்க, யார் வந்தாலும் வரலனாலும் அந்த நிகழ்ச்சி நடக்கும் என்ற துணிவு அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் புயலை நோக்கி போகக்கூடியவர். புயல் இவரை தேடி வராது. இவர் அந்த புயலை நோக்கி எங்க போயிருக்கேன், கோவை பக்கம் போயிருக்கேன், வர அங்க போய் நிற்பார். இல்ல நான் இப்படி இந்த பக்கமா வேலூர் போறேன். வேலூரா, நாளைக்கு காலையில் அங்க இருப்பேன். நீ போடுறது நான் போயிடுவேன். சுழன்று அடிக்கக்கூடிய சாதனை புயல் இங்கே இருக்கின்ற போது நமக்கு மழையோ காற்றோ வெயிலோ எதுவுமே நமக்கு பயம் கிடையாது. பல்வேறு பெருந்தலைகள் இங்க இருக்கக்கூடிய இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளும் அவரவர் என்று பார்த்தால் ஒவ்வொருவரும் ஒரு சிறப்பு விருந்தினர்கள். ஒரு மேடைக்கு செல்லுகின்ற போது இப்போ அம்மா கீதா தயாளர் அம்மா இருக்காங்க, அவங்களாம் உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த இடத்தையே நடுநடுங்க வைப்பாங்க. நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துன்னு சொன்னாங்க, நான் அங்கதான் அப்படி இருப்பேன், நான் இங்கே அப்படி இருக்க மாட்டேன், தைரியமா உட்காருங்க. நான் யார் தெரியுமான்னு கேட்டாங்கன்னா நமக்கு நடுங்கும். ஒரு இணைய சிக்கல் சொல்லி வெளியில போயிடலாமா கூட பல பேர் அவங்க வைக்கின்ற வாதங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்படுகின்ற தன்மையில மிக சிறப்பாக தவிர்க்கவே முடியாது. சொல்லுவாங்க, கடைசியா சொல்லுவாங்க, தீர்ப்பு ஒழுங்கா சொல்லணும் அப்படின்னா நான் இல்லைன்னா பிச்சிருவோம் பிச்சு. அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான இந்த உலக சாதனை அமைப்பிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பதே நமக்கு பெருமை. அவங்க சொன்னாங்க, நீங்க கலைவாணியம்மா, படித்த காலங்கள், விளையாடிய காலங்கள், இதெல்லாம் ஒரு பருவ காலத்திலே நமக்கெல்லாம் ஒரு மாயை போல இருக்கும். திருமண வாழ்க்கை என்று வருகின்ற போது அதிலே பல இடர்பாடுகளும் இன்பங்களும் இருந்தாலும் கூட இந்த உலகம், சாதனையாளர் உலகம் என்பது உங்களுடைய மதிப்புக்கு இன்னும் மெருகேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய தளம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் எத்தனையோ விருதுகளை பெறலாம், ஆனால் அந்த தனிநபர் சாதனை என்பது உங்களை எல்லா இடங்களிலும் ஒரு உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை உடையது. யாராவது அந்த தனிநபர் சாதனை செய்யாமல் இப்போது இருந்திருந்தால் அவர்கள் வருகின்ற ஆண்டிலே அதை செய்து விடுவதற்கான முனைப்பினை கையெடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்னும் நாளாச்சு ஒரு அறிவிப்பு விடுவார் ஐயா, என்னன்னா உலக சாதனை செய்யாதவர்கள் தயவு செய்து உறுப்பினராக தகுதி இல்லாதவர்களாக இருப்பார் என்று சொல்லிவிடுவார். அதுக்கப்புறம் ஒன்று சொல்வார், அதிலே 10 உலக சாதனை செய்தவங்க மட்டும்தான் மேல் பட்டியலில் இருப்பாங்க, அவங்கள மட்டும்தான் கூட்டி நிகழ்ச்சி பண்ணுவோம், 10க்கும் குறைவா பண்ணவங்கள அப்புறமா பார்க்கலாம். ஏன்னா அவர் 50 வயசு வரைக்கும் கொஞ்சம் காத்திருந்தார். இந்த 50லேருந்து 60 வயசு இருக்கு பாருங்க, இது அவருடைய சங்கமான நேரம் சொல்லிட்டார். அப்ப என்ன, தகரத்தை யாரும் போட மாட்டார், உள்ளவே சேர்க்க மாட்டார். எங்கேயாவது கொஞ்சம் செப்புகள் எங்கேயாவது எங்களை மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்குவார், கொஞ்சம் தங்கம் மெருகணும் இல்லையா. ஆனால் அப்படிப்பட்ட அந்த சிந்தனை யாருக்கு வரும்னு சொன்னால் இந்த துணிவும்
மற்றவரை மட்டும் சாதனை செய்ய வைத்துவிட்டு வேடிக்கை பார்க்கிற நபர் அல்ல அவர். அவரும் சாதனை செய்து கொண்டு மற்றவரையும் சாதனை செய்ய தூண்டக்கூடிய ஒரு தூண்டா மணிவிளக்காக அவர் திகழ்கிறார் என்பதை பார்க்கலாம். நாம் இங்க இந்த அரங்கத்துக்குள்ள நுழையும் போது ஒரு 9:45 அளவுல உள்ள நுழையிறீங்கன்னு சொன்னா அவர் வெளியில இருப்பார். 10 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குதுன்னா எல்லாரையும் அமர வைத்து விடுவார். அவர் போய் அந்த கேடயங்கள்லாம் தூக்கிட்டு வர. நான் கேட்குறேன், ஐயா என்னங்க யாராவது என்னை நம்பி இந்த சாதனையார் உலகத்திலே வந்திருக்கக்கூடிய அவருடைய அத்துணை விருதுகளையும் என் தோளிலே சுமப்பேன் என்று நினைக்கிறவர்கள் மனம் இருக்கிறதே, அதுதான் சாதனை இமயம். ஏதோ ஒரு பேர் வைக்கிறோம், சும்மா வாய்க்கு வந்த மாதிரி ஒரு சாதனை இமயம் சொல்றது கிடையாது. அந்த இமயத்தில் 1000 அடிகள் 1000 இடிகள் அதில் விழுந்திருக்கிறது. அத்தனை மின்னல் கீர்த்திகளையும் அவர் சமாளித்திருக்கிறார். அத்தனை புதைகுழிகளையும் பார்த்திருக்கிறார். அத்தனை வேதனையும் பார்த்திருக்கிறார். அதுபோல ஒரு காலத்திலே தென்றல் வீசுகின்ற நிகழ்வையும் அவர் கண்டு ரசித்திருக்கிறார். அதுதான் இந்த வரக்கூடிய இந்த 50 ஆண்டுக்கு மேலாக ஒரு 10 ஆண்டுக்குள்ள நம்ம எல்லாம் உள்ள போய் நுழைஞ்சிடணும். அம்மா சொன்னாங்க இல்லையா, கல்கி அவதாரம் திருவள்ளுவருடைய தேசிய நூலாக அறிவிக்கின்ற காலம் என்பது ஒரு கல்கி அவதாரம் போல அருகிலே இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. அது போல இவருக்கு பக்கத்துல நிற்பது கூட நமக்கு ஒரு பெருமை என்ற காலம் வெகு பக்கத்திலே. நீங்க போய் பாரத பிரதமரோடு எடுத்துக்கிட்டா கூட அது பெருமை கிடையாது, குடியரசுத் தலைவரோடு எடுத்துக்கிட்டா கூட பெருமை கிடையாது. ஏன் சொன்னா அவர்கள் எல்லாம் நம்மை ஒரு வாக்காளராக பார்ப்பார்கள் ஒழிய, ஒரு குடிமகனாக பார்ப்பார்கள் ஒழிய இணையாக யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனா இவருக்கு அப்படி கிடையாது. தனக்கு இணையாக தன்னுடைய இருக்கையை கூட அவருக்கு அடுத்தவர் கொடுத்து விட்டு அலங்காரமாக பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இமயம் நம்முடைய சாதனை இமயம் வெங்கடேசன் ஐயா. அதுபோல இங்க நம்முடைய சைவ நெறிச்சம்மல், புறல் நெறிச்சம்மல் இருவரும் இருக்காங்க. அவங்களுக்கு 1008 வேலைகள் இருக்கு, உடல்நல குறைவுகள் இருக்கும். ஆனாலும் கூட இந்த பிள்ளைகள் வைக்கின்ற விழா என்று சொன்னால் எப்படிதான் அவங்க வந்து சரியான நேரத்தில் இங்க நிற்கிறாங்களோ தெரியாது. படிக்கிற காலத்துல பிடி வாத்தியாருக்கு பயந்து வர மாதிரி நாங்க ஓடி வருவோம். ஆனா வந்து பார்த்தா ஐயா தான் நிற்பாங்க. என்ன காரணம் கேட்டா, இப்படி சேவை செய்யக்கூடிய சாதனை செய்யக்கூடிய நபர்களை பாராட்ட வேண்டும். தமிழ்ச்சங்க தலைவர் முத்து ஐயா அவர் சொன்னாங்க இல்லையா, அவர் கடைசியா தான் பேச வைப்போம். அவரே கேட்கிறார், கூட்டம் இருக்கும்போதே பேசுறேன், நான் வெளியில போகணும் கேட்கிறாங்கன்னா, அவர் எந்த நிகழ்ச்சியிலும் இது போல கேட்டு நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவர் பேச மாட்டேன்னு தான் சொல்லுவார். பல நிகழ்ச்சியில வேண்டாமா நீங்க யாரா பேசிங்க, ஆனா இந்த நிகழ்ச்சியில ஏன் பேசுறான்னு கேட்டா வரவங்க விசாரிக்கிற, நீங்க எந்த ஊரு, நீங்க எந்த ஊரு, அங்கே வரீங்க, அங்க எந்த ஊரு வியப்பா கேட்கிறாரு. ஏன்னா ஒரு பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கும்போது கூட உள்ளூர்ல இருக்கிற 20 பேர் கூட வர மாட்டாங்க. ஒரு 50 பேர் 70 பேர் வந்தாலே அரிது. ஆனால் இங்க 100 பேருக்கு மேல அவர் வேண்டாம் தான் சொல்றாரு. சொன்னார், நான் 40 பேருக்கு தாங்க அறிவிப்பு கொடுத்தேன், இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. இந்த வெளிப்படை தன்மை. அதுபோல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதனை என்று சொல்லி, உலக சாதனை என்று சொல்லி பல அமைப்புகள் இருக்கு. அவர்கள் எல்லாம் பணம் வசூல் செய்து கொண்டு மகிழ்ந்துல போயிட்டு இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன், சர்டிபிகேட் வித்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த அமைப்பு மட்டும்தான் தகுதியானவருக்கு மட்டும்தான் அந்த சான்றிதழ் செல்லுகிறத ஒழிய மற்ற ஒருவருக்கு சென்றது என்று நீங்கள் யாராவது காட்டினால் அவர் அதை ஏற்றுக்கொள்வார். அது அப்படி யாருமே கிடையாது. ஏன்னா இங்க உழைக்க வேண்டும், சும்மா பிழைக்க வேண்டிய ஒருவர்லாம் யாருமே நிற்க முடியாது. அதுபோல இந்த தளத்துல பாத்தீங்கன்னா இணையதளத்தின் வழியாக நடக்கிற நிகழ்ச்சிகள்ல எப்படித்தான் இந்த பெண்களுடைய ஒத்துழைப்பு இவ்வளவு பெருமையா இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, வேடிக்கையா சொல்லுவாங்க, 4 பெண்கள் சேர்ந்தா அந்த ஊரே நாசமாயிடும். அதை சொன்னவன் எங்க இருக்கான்னு தேடிட்டே இருக்கு. அவனை பிடிச்சி வச்சு கட்டி வச்சு இந்த சாதனை நிகழ்ச்சியெல்லாம் பாருங்க. பெரும்பான்மையும் அந்த பெண்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து நேரம் காலம் பார்க்காமல் இந்த தளத்தை வழிநடத்தும் போது இதெல்லாம் பார்க்கின்ற அவங்க சொல்லுவாங்க பல பேர், ஐயா வந்து 4 வரிக்கு 400 வரி பின்னூட்டம் கொடுப்பாரு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, அவருடைய வரிகள் இருக்கக்கூடிய ஆழமான பொருளை வெளிக்காட்ட வேண்டும். அதனாலே பல கவிஞர்கள் பலர்
இந்த கவிதை தளம் வந்ததுக்கு அப்புறம் எழுத முடியாது என்று நினைத்தவர் கூட எழுத பழகினார்கள். எழுத பழகியவர்கள் கவியரங்கத்திலே வந்து பங்கேற்றார்கள். பங்கேற்றவர்கள் மெல்ல மெல்ல உயர்ந்து தலைமை அடைந்தார்கள் என்பதுதான் இந்த சாதனை உலகத்தின் பெருமை என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவுக்கு நன்றி. ஐயாவிற்கு இந்த மன்றத்தில் உள்ள அனைவரும் சார்பாக அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவு பேராசிரியர் என்ற விருதினை உங்கள் பலத்த கதாவசத்தோடு மேடையில் உள்ள சான்றோர்களும் வழங்கி சிறப்பிப்பார்கள். அடுத்து உரையாற்றுவதற்காக கவிக்கடல் மதிப்புறு முனைவர் வேலூர் முத்தமிழ் சங்கமும் எங்களுடைய ஆல் இந்தியா குழுமங்களில் எல்லாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தான்